விசால இந்தியா இங்கிட்டு காட்டுவார் கையை, எல்லாம் இங்கே பார்ப்பான், மேலே பார்ப்பான். இந்தியா சவர் நேசன் ஹே அப்படின்னு இங்கே பார்ப்பான், இங்கே பார்ப்பான். छोटा छोटा नहीं है बड़ा बड़ा है. என் அன்பிற்குரிய மக்களே, இவர்கள் சாதனை என்று சொல்வது மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், மடிக்கணினி கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், ஃபேன் கொடுத்தோம், இதைத்தான் சொல்லுகிறார்கள். இது ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவை. தமிழர்கள், தமிழின மக்கள் இந்த அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்ததுதான் இத்தனை ஆண்டுகால ஆட்சி சாதனை. ஐயா கலைஞர் அவர்கள் வரும்போது 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு திட்டம் போட்டார். 5 ஆண்டு காலம் முடிகிற போது 2 ரூபாய் இல்லை, 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்ற திட்டம் வந்தது. ஏன் 2 ரூபாய் கூட கொடுத்து வாங்க முடியாத வக்கற்ற நிலைமைக்கு தமிழர்கள் முன்னேறிவிட்டார்கள். இது ஒரு வளர்ச்சி. பிறகு 1 ரூபாய் கொடுத்துத்தான் 1 கிலோ அரிசி வாங்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலைக்கு என் இன மக்களை தள்ளிவிட்டார்கள். பிறகு 5 ஆண்டு கால ஆட்சி முடியுது. அடுத்த ஒரு அறிவிப்பு வருகிறது, என் அன்பு சொந்தங்களை, தேர்தல் நேரத்தில் 1 ரூபாயும் வேண்டாம், இலவசம் என்று. ஏன் 1 ரூபாய்க்கு கூட வக்கத்து போனார்கள் என் மக்கள். இதுதான் யதார்த்த நிலை. ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் சாதனை சாதனை சாதனை. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் என்பார்கள். எவ்வளவு? அரைப்பவன் கூட வாங்கி ஆசைப்பட்ட பொண்ணுகளத்தில் கட்ட வக்கற்ற நிலைக்கு என் தேசத்தின் இளைஞனை மாற்றியது. அரைப்பவன் கூட வாங்க முடியாதவன் கடைசி வரை இந்த பிள்ளை வைத்து எப்படி வாழ்வான், எப்படி காப்பாற்றுவான்? அரைப்பவன் தங்கம் கொடுத்தீர்கள், சாதனை சரி. ஆனால் குடிக்க வைத்து 2 லட்சம் பேர் தாலியை அறுத்தீர்களே, அதுவும் சாதனை தானே. அதை ஏன் பேசுவதில்லை? கல்வியை தனியார் இடத்தில் கொடுத்தது அரசு. அறிவை வளர்க்கும் கல்வி அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். தேசத்தின் குடிகளுக்கு பொதுமையாக எல்லோருக்கும், ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியாக சமமாக தந்திருக்க வேண்டும். ஆனால் அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் முதலாளிகளிடம் வித்துவிட்டு, எவன் அதிக காசு வச்சிருக்கானோ நல்லா படிக்கலாம், எவன் காசு இல்லையோ பள்ளிக்கூடத்தை கல்லூரியை வேடிக்கை பார்த்து விட்டு வீட்டுக்கு திரும்பலாம். இதான் நிலைமை. மருத்துவம், உயிரை காக்கும் மருத்துவம், அது ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. அந்த மருத்துவத்தை தரமாக சரியாக தன் தேசத்தின் குடிகளுக்கு தர முடியல. ஆட்சி ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா உடம்பு முடியல, அரசு மருத்துவமனையில் படுக்கல, அப்போலோ மருத்துவமனை தனியார் மருத்துவமனை. அதற்கு முன்பு ஆட்சி ஆண்ட ஐயா எம்ஜிஆர் அரசு மருத்துவமனையில் படுக்கல, அப்போலோ மருத்துவமனை. ஐயா கருணாநிதி அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரா காவேரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. என்னாச்சு? ஏன் இந்த கேள்வி என் மக்கள் எழுப்பல? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னாச்சு? ஏன் தரமாக இல்லை? எதனால் தரமாக இல்லை? ஆட்சி நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருந்ததனால் தொடர்ச்சியாக இது தரமற்று போய்விட்டது. உலக நாடுகள், மிக சின்ன சின்ன நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, மற்ற நாடுகள், கியூபா, எவ்வளவு தரமான மருத்துவத்தை தன் தேசத்தின் குடிகளுக்கு புதுமையாக கொடுக்கிறது, இலவசமாக கொடுக்கிறது. மற்ற நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் 1 வளங்கள், ஆடு மாடு கரும்பு, இதை வைத்துக்கொண்டு முன்னேறுகிறார்கள். கியூபாலாம் வெறும் கரும்பு தான், வெறும் கரும்பு. சின்ன நாடு, தனி நாடாக இல்லை என்றால் அமெரிக்காவில் அதுவும் ஒரு மாகாணமாக இருந்திருக்கும். ஒரு சின்ன நாடு கல்வியை தன்னிடத்தை வச்சிருக்கிறது, போக்குவரத்தை தானே நடத்துகிறது, மருத்துவத்தை தானே நடத்தி தன் குடிகளுக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த அரசு போக்குவரத்தை தனியார் நடத்துவார். அரசு போக்குவரத்து இருக்கும், அதில் யார் அமைச்சர் பயணிப்பாரா? சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் பயணிக்க முடியாது. மழைக்காலம் வந்தால் நம்ம அக்காவும் தங்கையும் பேருந்துக்குள்ளே, பஸ்ஸுக்குள்ளே கொடையை பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய நிலைமை. அவ்வளவு ஓட்டை. சீட்டு பெல்ட் போடுங்கள் என்கிறார்கள். ஓட்டுநர் சொல்றாரு, வண்டி ஓட்டி போற டிரைவர் சொல்றாரு, எனக்கு முதல்ல உட்கார சீட்டை கொடுங்க, அப்புறம் பெல்ட் போடுறேன்றாரு. இந்த நிலையில் இந்த தேசத்தில் போக்குவரத்து இருக்கிறது. இந்த தகர டப்பாக்கள் இதை நடத்துவதற்கு 44,000 கோடி இழப்பு. இது 4 கோடியாக இருக்கும்போது என் ஈடு கட்டல, 400 கோடியாக இருக்கும்போது, 4,000 கோடியாக இருக்கும்போது, 14,000 கோடியாக இருக்கும்போது ஏன் ஈடு கட்டல? 44,000 கோடி இழப்பு வர்ற வரை என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? எப்படி இழப்பு ஏற்பட்டது? எப்படி இழப்பு ஏற்பட்டது? தனியார் பேருந்துகள் எல்லாம் லாபத்தில் ஓடுகிற போது அரசு பேருந்து மட்டும் எப்படி இழப்பு வந்தது? யார்கிட்ட பதில் இருக்குது? போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினார்கள். அவர்களுக்கு வர வேண்டிய பிடித்த பணம் 7,000 ரூபாயை தின்னு ஏப்பமிட்டவர்கள் இவர்கள். எல்லோரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க. அவனுக்கு தர வேண்டிய பிடித்த பணம், அவன் சம்பள காசு, அவன் ஓய்வு வரும்போது கொடுக்க வேண்டியது, அந்த காசு இல்லைன்றுச்சு அரசாங்கம். அவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு பிடித்த பணம் 7 லட்சம் வரும். அதை நம்பி பொண்ணோட கல்யாணத்தை முடிவு பண்ணி இருந்திருப்பான். அவனுக்கு பிடித்த பணம் 7 லட்சம் வரும். அதை வச்சு கடைசி காலத்தில் கடனை வாங்கி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு சொந்த வீட்டில் உட்காரலான்னு வீடை வாங்கி கடன் வாங்கி கட்டியிருப்பான். இந்த காசை நம்பி கடைசி அந்த காசு இல்லை.
இவர்கள் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதை என் அன்பிற்குரிய மக்கள் பார்க்கணும். 1000 கோடி நிதி இந்த திட்டத்திற்காக அளிக்கிறோம், 1000 கோடி இந்த திட்டத்திற்காக கொடுக்கிறோம். அப்படி இல்லை. திட்டமே எப்படி தெரியுமா? 1000 கோடி ஒதுக்குகிறோம், 2000 கோடி ஒதுக்குகிறோம். என்ன ஒதுக்குனீங்க? ஒன்றும் வரலையே. நீங்கள் நல்லா படித்து பாருங்க. 1000 கோடி ஒதுக்குகிறோம்னா ஒதுக்கி கொண்டோம். நாங்கள் அளிக்கிறோம்னு சொல்லியே. இந்த நலத்திட்டத்திற்காக 1000 கோடி அளிக்கிறோம் அப்படி நாங்கள் சொல்லியே. ஒதுக்குகிறோம்னா ஒதுக்கி. இதுவரை இப்படித்தான். இப்போ வந்து ஐயா மோடி என்ன சொல்கிறாருங்கிறீங்க? 6000 ரூபா வாங்க வங்கியில் போடுறேன். 5 வருஷத்தில் போட்டிருந்தா போட்டு முடிச்சிருக்கலாமே. அது ஏன் தேர்தல் இந்த மாதம் வரும்போது போன மாதம் போடுறீங்க? ஓட்டுக்கு காசு. ஆனால் வரும்போது கிரேட் மேன், நாங்கள் தான் புதிய இந்தியாவை செதுக்க போகிற சிப்பி. ஒரு சிப்பியை கூட ஒடிக்கலை. பேசுறது நீங்க 6000 ரூபா, அதுலேயும் 2000 போட்டு மீதி 4000 பாக்கி. ஏன் மறுபடியும் ஓட்டை போட்டு தாரேன். நம்மளை கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக்கிட்டாங்க. இங்கே ராகுல் காந்தி 72,000 போடுறேன். ஏன் ஏழை ஆயிட்டான்? யாரால? இவங்க தாத்தா, இவங்க அப்பத்தா, இவங்க அப்பா, இவங்களால தான் ஏழையானது. ஒரு வீட்டுக்குள்ளே ராகுல் காந்தி நுழைஞ்சிடறாரு. குடிசை வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம். எவ்வளோ அருமையான தலைவர், எவ்வளோ பெரிய தலைவர். ஒரு ஏழையின் ஓலை குடிசைகளை உட்கார்ந்துருந்து வந்துடுறான்னு. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்து வந்தவனுக்கே பெரிய தலைவன்னா, பிறந்ததுலேருந்து அந்த வீட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய தலைவங்க, எவ்வளோ பெரிய. அந்த ஓலை குடிசையில் ஒடிஞ்ச கூரைக்குள் நாங்கள் வாழ காரணம் நீங்கள் தான் பெருமகனே, நீங்கள் தான். இப்போ 72,000 போடுவியே. அது ஏன் தேர்தல் வரும்போது மட்டும் 72,000 போடுறேன், 6000 போடுறேன், உங்களுக்கு சாங்கு வாக்கி அரிசி போடுறேன்? இதெல்லாம் என்ன? ஏன் அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாதா? ஏன் நரேந்திர மோடி, நாங்கள் வந்தால் என்ன செய்வீங்க? 2 கோடி பேருக்கு வேலை. நீங்கள் வந்ததால் தான் 2 கோடி பேருக்கு வேலையே இல்லை. இங்கே பிரச்சனையே அதுதான். வந்தபோது ஏன் செய்யலை? வந்தால் செய்கிறீங்க, சரி செய்யுங்க. வந்தபோது ஏன் செய்யலை? 5 ஆண்டு காலத்தில் செய்ய முடியாத ஒரு சாதனையை அடுத்த வர 5 ஆண்டுகள் செய்வீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் செஞ்சு எங்களை இந்த அளவுக்கு செஞ்சீங்க, வச்சு செஞ்சு விட்டீங்க. நீங்கள் ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டாங்க. நாட்டை பிச்சைக்காரனாடாக்கிட்டாங்க. பராரி கூட்டமாயிருச்சு. எல்லாம் வங்கி வாசல் போய் நிற்கிது. கட்டிக்கிற லுங்கி மேலே ஓட்டுக்கு அங்கி இல்லாத மக்களை வங்கிக்கு வா வங்கிக்கு வா வங்கிக்கு வான்னா, காலையிலேருந்து வேலைக்கு போனால் தான் ஒரு வேளை சாப்பாடு கூலி. அதை வங்கிக்கு வா. கதையை முடிச்சு விட்டான். 50 நாள் பொறுத்து கொள்ளுங்கள், எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன்னாரு. கிடைச்சா செத்து 10,000 பேர் அவனா போயிட்டான் சொர்க்கத்துக்கு. இவங்க வைக்கிற மாதிரி இல்லை. எப்படிப்பட்ட திட்டங்கள்! அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்து விட்டான். காலையில் போய் பணத்தை கட்டி அப்பாவை கூட்டி வரலாம்னு இருந்தான். ராத்திரியில் பணம் செல்லலை. இப்போ பணம் கட்ட முடியல, பணம் இல்லையே, செல்லாதுல. செத்து அப்பாவை பணமாக கூட்டி வந்தான். பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் பணம் இல்லை. எப்படி இந்த பாவமெல்லாம் உங்களை விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரன்லாம் கூட்டி வந்து காலையில் 5 லட்ச ரூபாய் வங்கியிலேருந்து எடுத்து வச்சு நகை வாங்க போகலாம்னு ராத்திரியில் சொந்தக்காரெல்லாம் படுத்துருந்தான். ராத்திரியில் செல்லலை. முடிஞ்சு அந்த புள்ள கழுத்தை தாலியே ஏறலை. இப்படி பல பேர் தாலி அறுத்தவர்கள் இவர்கள், வாழ்க்கை கெடுத்தவர்கள் இவர்கள். நான் கேட்டதுக்கு ஒன்றுக்கு கூட பதில் சொல்லலை, ஒரு கேள்வி கூட பதில் சொல்லலை. ஆனால் அங்கே போய் நின்று திட்டுறது. ஒரு நாயை அடித்து விரட்டினோம்னா அந்த தெருவில் போய் கற்று பாருங்க. பதில் சொல்லிட்டு போயான்னா அதெல்லாம் என் பங்காளி வடிவேல் சொல்ல, வாடா அந்த தெருவுக்காடா, அந்த தெருவுக்கு வா, வாடா, வா, இங்கே வா, அந்த தெருவுக்கு வச்சுக்கணும். பதில் சொல்லிட்டு போயா, பதில் சொல்லிட்டு போ. கல்யாணத்துக்கு காசு கொடுப்பாங்க 2 லட்சம் வங்கியில். திட்டம் யார் காசு? நம்ம காசைத்தான், அவங்க காசு ஒன்றும் இல்லை. அந்த 2 லட்சத்தை தர்றதுக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தால் தான் 2 லட்சம் கொடுப்பாங்க. பத்திரிக்கை அடிக்க காசு யார் கொடுப்பான்னு கேட்டேன், பதில் இல்லை. பத்திரிக்கையில் மண்டபத்து பேர் போடணும்ல, இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு, அதுக்கு நான் முன்பணம் கொடுத்தா தான் நம்ம பேரை போட விடுவேன். அதுக்கு காசு யார் கொடுப்பான்னா பதில் இல்லை. இப்படி இவங்கெல்லாம் ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்க. இந்த மாதிரி திட்டங்களை உலகத்தில் இவங்களை மாதிரி செயல்படுத்த முடியாது. விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா இங்கிட்டு காட்டுவார் கையை, எல்லாம் இங்கே பார்ப்பான், மேலே பார்ப்பான். இந்தியா சவர் நேசன் ஹே அப்படி இங்கே பார்ப்பான், இங்கே பார்ப்பான். छोटा छोटा नहीं है बड़ा बड़ा है. ஏதோ பெருசா செய்ய போறாரு நினைச்சிருந்தாங்க, அவர் செஞ்சுட்டு. 70 ஆண்டு இந்தியாவில் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். அவர் தான் சொல்றாரு. 2022 எல்லாருக்கும் வீடு அப்படின்னா, வீடு இல்லாமல் பல கோடி பேர் இருக்கான்ல, அவனை கக்குஸ் கட்டி போன்னா என்ன அர்த்தம்? வீடே இல்லாமல் இருக்கிறவனை கக்குஸ் கட்டி போ. விளம்பரம், சீ சீ அசிங்கமாக இல்லை, இது நாய் சீமா. அந்த சோகத்தில் எழுதி போட்ட காசை கொடுத்துருந்தா கூட எல்லாம் வீடு கட்டியிருப்பான்.
இது மின்சாரமே போய் சேராத கிராமத்தில் மின்னணு பரிமாற்றத்திற்கு வா, செல்போன் டிரான்சாக்சனுக்கு வா, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா. நான் எப்படி வருவான்? நீ மக்களை பற்றி சிந்திக்காத தலைவர்கள், உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பாடுபடுவதை அவர்களுடைய வாழ்க்கை பற்றி சிந்திக்காத தலைவர்கள். எப்படி? கேஷ்லெஸ் எக்கனாமி. கேஷ்லெஸ் எக்கனாமின்னு என்ன தெரியுமில்ல? பஞ்சாப் நேஷன் பேங்க்கு 11,700 கோடியை நீரவ் மோடின்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான். வங்கியில் பணம் இல்லை, அதான் கேஷ்லெஸ் எக்கனாமி. எடுத்துகிட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டான். ஒருத்தன் 9,000 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டான், விஜய் மல்லையா. அங்கேருந்து இவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கான், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ட்டு. யார்? பீர் வித்தவனை தப்பிக்க விட்ட இவங்க சோறு போடுற பாலனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க 1 லட்ச ரூபா கடனுக்கு. 9,000 கடன், 9,000 கோடி கடன் வாங்கினவரை உச்சநீதிமன்றம் சொல்லுது கொண்டாந்து ஒப்படைங்கன்னு. காலையில் கிளம்பிட்டார், லண்டனுக்கு போயிட்டார். எப்படி போனார்? வானூர்தியில் சோதிச்சிலா இல்லையா? சோதிப்பார்கள். திட்டமிட்டு தப்பிக்க விட்டவர்களே இவர்கள் தான். ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. ஒரு திட்டம் இந்த நாட்டில் சொல்லு. எல்லாருக்கும் கல்வி கொடுக்க திட்டம், எல்லாருக்கும் மருத்துவம் தரமாக கொடுக்க திட்டம், பாதை சாவடின்னு சாகடிக்காம பாதையை கொடுக்க திட்டம் இருக்க. ரோட்டை கூறு போட்டு வித்தார்கள், அதை போல நாட்டையும் கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறார்கள். 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம். அடிமை இந்தியாவில் கூட நாம் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டு கடந்து போகல. விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டுறோம். விலைவாசியை குறைக்க முடியாமல் போனது காரணம் என்ன? இவர்களின் கொள்கை முடிவுதான். பெட்ரோல் டீசல் விலை, எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற கொள்கை முடிவில் ஏற்பட்ட சிக்கல். விலைவாசி குறைக்க முடியல. விலையை கடைக்கு போங்க, பலகையில் எழுதியிருக்கும் விலைவாசி மேலே. ஏன் விலைப்பட்டியல் எழுதாமல் விலைவாசின்னு எழுதியிருக்குது? விலைவாசி வாங்க முடியாது, போயிரு. ஏன்னா அப்படி இருக்கு விலை. அது காரணம் என்ன? நாம் விலை வைக்கிற பொருளை ஒரு லாரியில் ஏற்றிக்கிட்டு போகிறோம், அல்லது ஒரு பேருந்தில் ஏற்றிக்கிட்டு போகிறோம். இப்போ என்ன ஆயிடுது? ஒரு லாரி வாடகைக்கு பிடிக்கிறேன், 6,000 ரூபா வாடகை. அது தக்காளி 6,000 ரூபாய்க்கு ஏற்றிக்கிறேன். 1 கிலோ தக்காளி 6 ரூபாய் வருது. ஆனால் நான் 6,000 ரூபாய்க்கு சரக்கு ஏற்றிருக்கேன். இங்கே இருந்து நான் சந்தைக்கு போகிறேன், கோயம்பேடுக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன்னா சுங்கச்சாவடி கட்டுறேன், இதில் 3,000 ஓடியாந்துருது. அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் அவன் தீர்மானித்த விலை தான், அதில் 3,000 ஓடியாந்துருது. ஏற்கனவே 6,000, இது ஒரு 6,000, அந்த பொருளின் அடக்க செலவில் ஏறிடுது. அப்போ 1 கிலோ தக்காளி 6 ரூபாயா இருந்தது 12 ரூபாய் ஆயிருது. குறைக்கவே முடியல. அப்போ இதை சிந்திக்கணுமா இல்லையா? இந்தியாவிடமிருந்து பெட்ரோல் வாங்கி கொண்டு விற்கிற இலங்கை தன் மக்களுக்கு 34 ரூபாய் கொடுக்குது. ஆனால் இவர்கள் நாட்டு மக்களை, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி துளியும் சிந்திக்காத தலைவர்கள். இவர்கள் யார்? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வாழ்க்கைக்கு, அவர்கள் வசதிக்கு, அவர்கள் வாழ்வதற்கு வேலை செய்கிற தரகர்கள். இவர்கள் தலைவர்கள் அல்ல. தற்காலிக பசியை பேசுவா, உனக்கு 72,000 போட்டுறேன், உனக்கு 6,000 போட்டுறேன். இது தற்காலிக பசியை தீர்ப்பவன் அல்ல தலைவன். தன் தேசத்தின் குடிகளுக்கு நிரந்தர பசியை போக்குவதற்கு எவன் திட்டம் தீட்டுகிறானோ, எவன் கொள்கை முடிவெடுத்து நடக்கிறானோ அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவர்களா இவர்கள்? ஒரு ஊருக்கு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு உலகம் பூரா ஒரே கொள்கையில் இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரே கொள்கை, யாரும் வா வாழு, என் நிலத்தை நான் தான் ஆளுவேன். தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனா இருக்கணும், என் தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும். வந்தவன் போனவன் அடுத்தவங்க நாட்டை கொடுக்க முடியாது. எல்லோரும் வாழுங்கள், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், தமிழர்கள் நாங்கள் தான் முன்னால் நிற்போம். இதுதான் எங்கள் கொள்கை முடிவு. தேர்தலில் நிற்கிற வேட்பாளரும் அது கட்சியை நடத்துகிற தலைவரும் வெற்றி பெற வைப்பதில்லை. வாக்கு செலுத்துகிற என் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் தீர்மானிங்க, நீங்கள் வெல்லுவீங்களா, இதெல்லாம் நடக்குமான்னு. நாங்கள் எதுக்காக இந்த வேலை செய்கிறோம்? அண்ணல் அம்பேத்கர் அழகாக கற்பிக்கிறார். நீ யாருக்காக வேலை செய்கிற? யாருக்காகவோ வேலை செய்கிறோம்ங்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம். நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக வேலை செய்கிறோம்ங்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்கணுங்கிறாரு. அப்படி தான் நாங்கள் வேலை செய்கிறோம். என் மக்களை ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்கலை, வாக்கு செலுத்துகிறாங்க, செலுத்தலை. நாங்கள் பிறந்துட்டோம் அந்த இனத்தில், அதன் மேம்பாட்டிற்கு, அதன் உயர்வுக்கு கடமையாற்ற வேண்டியது எங்கள் பிறவி பொறுப்பு, கடன். அதனால் செய்கிறோம். பிறகு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருங்கிறாரு. நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். தமிழ் தேய பிள்ளைகள் தமிழர் நிலத்தை ஒரு நாள் வெல்லுவோம். அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்திய பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் மாற்றுவோம். நாங்கள் ஆள் மாற்ற, ஆட்சி மாற்றத்துக்கு வந்த பிள்ளைகள் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சிவாதிகள்.
மாத்திருவோம், இந்த அமைப்பை மாத்திருவோம். மாநிலங்களவை உறுப்பினராக யார் இருக்கலாம், மந்திரியா இருந்து அதிகாரம் செய்யக்கூடாது. ஒருவர் ஒரு தொகுதியில் தான் போட்டிடணும், பாராளுமன்றத்துக்கா சட்டமன்றத்துக்கா ஒன்றில் தான் போட்டிடணும். எப்படி? ராகுல் காந்தி வடநாட்டிலையும் போட்டிடுவார், கேரளாவிலையும் போட்டிடுவார். இங்கே ஐயா வசந்தகுமார் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்காரு, அப்புறம் இதுக்கு இன்னும் எம்பி சீட்டு. இதில் எந்த பதவியை நீங்கள் விலகுவீங்க? எம்பியாக இருந்துக்கிட்டு எம்எல்ஏ விலகுனீங்கன்னா இதுக்கு ஒரு இடைத்தேர்தல் வைக்கணும், தண்ட செலவு. இந்த காசு யாருது? நீங்களே இந்த தேர்தல் செலவு எடுத்துக்கிறீங்களா? மக்கள் காசு, மக்களின் பணத்தை பற்றி காசை பற்றி கவலைப்படாதவர்களை எப்படி நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க வெல்ல வைப்பீங்க? ராகுல் காந்தி வெல்றாரு, கேரளாவிலே வென்றுட்டார், வட இந்தியாவில் வென்றுட்டாருன்னா எந்த தொகுதியில் உறுப்பினராக இருந்து எந்த தொகுதியை ரிசன் பண்ணுவார், ராஜினாமா பண்ணுவார்? எந்த தொகுதியில் ராஜினாமா பண்ணாலும் அந்த தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வரும். காசு எவ்வளவு பொறுப்பற்ற செயல்! நம்பிக்கை இல்லைன்னா ஏன் தேர்தலில் போட்டியிட, வெளியேறு. அவ்வளவு நல்லவன்னா ஒற்றை தொகுதியில் நின்று வென்று காட்டு. எந்த மாதிரியான செயல் இது? இதெல்லாம் மாற்றணும். 30 கோடி இருந்தோம், அப்போ 540 பாராளுமன்ற 43 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருந்த, இப்போ 130 கோடி இருக்கும். அது 543 உரிய எண்ணிக்கை இல்லை, பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போ என்ன செய்? 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் மாற்று, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா. என்னுடைய பிரச்சனை நீ பேசாத, என்னையவே பேச அனுமதி. நான் மீனவன்னா நீ ஏன் எனக்காக பேசுற? எனக்கு டப்பிங்க, எனக்கு வாய் இருக்கு, நான் பேசுறேன். வழி சுமந்தவனை பேச விடு. வழி சுமந்தவனுடைய மொழிதான் வலிமையாக இருக்கும். என்னைய பேச விடு, பிரதிநிதித்துவம் தான். பெண்களுக்கு கொடு, தனி இடஒதுக்கீடு கொடு. தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் கொடுத்தது போல இடஒதுக்கீடு கொடு. 50 விழுக்காடு கொடு, தனி தொகுதி கொடு. மீனவ மக்களை பழங்குடின்னு சொல்லு, அவனுக்கு தனி தொகுதி கொடு. எல்லாத்தையும் மாத்துறீங்க ஒரே நாளில். 2 சட்ட வரைவு பிஜேபி கொண்டு வந்துருக்குது. ஒன்று இஸ்லாமிய மக்களுக்கு பெண்களுக்கு எதிரான இந்த முத்தலாக்கு தடை சட்டம், அதுக்கு எதிரான ஒரு சட்டம். அதுக்கப்புறம் இந்த பொது 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு. 2 தவிர எத்தனை ஆண்டுகள் அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி ஒரு தலையுடற்ற ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைச்சு கொடுங்கன்ட்டு. அது மேலாண்மைங்கிறத சொல்ல மாட்டாங்களா, ஆணையம்ங்கிறாங்களா. அந்த ஆணையத்தை தான் நீங்கள் அமைச்சில. எவ்வளோ பெரிய ஏமாற்றுதெல்லாம். இந்த கட்சிகளுக்கு எதுக்கு ஓட்டு? அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலை நீங்கள் வாக்கு செலுத்தணும். அது வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. அந்த நிலைமை வரக்கூடாதுனால் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை, தற்சார்பு, தாய்மை பொருளாதார கொள்கையை, நாங்கள் உற்பத்தி பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறோம். இந்த நாடு பெற்றிருக்கிற தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை நாங்கள் வெறுக்கிறோம், அதை எதிர்க்கிறோம், அதை ஏற்கலை. அந்த கொள்கையில் என் நாடு ஒரு மக்கள் வாழ்கிற நாடாக இல்லாமல் முதலாளிகளின் சந்தையாக மாற்றப்பட்டுருச்சு. சந்தையில் வர்த்தகம் நடக்குமே ஒழிய மக்களின் வாழ்க்கை நடக்காது. வியாபாரம் முடிஞ்சவொன்னா கூடாரத்தை காலி பண்ணி முதலாளி போவான். இப்படி தான் நோக்கியா வந்துச்சு வேலை வாய்ப்புன்ட்டு. எங்கே நோக்கியா கம்பெனிக்கார 2000 கோடி கடன் வச்சுட்டு ஓடி போயிட்டான். இதே மாதிரி இந்த அந்நிய நிறுவனங்கள், முதலாளிகள் நிலத்தின் வளத்தை சுரண்டிட்டு எல்லாம் முடிஞ்சோன்னா ஓடிடுவான், ஒன்றும் இல்லைன்னு ஒன்று. அப்போ நாடு பொட்டலாயிரும், சுடுகாடாயிரும். இப்போ அந்த நிலைக்கு என் தேசம் வரக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உழவு இல்லைன்னால் உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லைன்னா உலகம் இல்லை. எனவே தான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிற புதிய தேசம்னா ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இலவசத்திற்கு கையேந்தி நிற்கிற இழிவான நிலையிலிருந்து என் மக்களை மீட்பது, காப்பது. காட்டு வளம், கனிம வளம், நிலவளம், நீர்வளம், மலைவளம், கடல் வளம் அனைத்தையும் காத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பது. பெரும் பொறுப்பும் கடமையோடும் உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஆளுகளை பார்த்து இடப்படாதீங்க. கனவு பெருசு, ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுக. இவர்கள் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, நாங்கள் வந்தால் இதை செய்வோங்கிறோம். அவர்கள் சொல்வதற்கு அந்த தகுதி இல்லை, அவங்க வந்துட்டாங்க. அது சொல்கிறதுக்கு தகுதி வச்சுருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் வந்தால் கல்வியை தரமாக தர்றோம், மருத்துவத்தை தரமாக தர்றோம், தூய குடிநீரை தர்றோம், தடையற்ற மின்சாரம் தரோம். அது 25 காசுக்கு ஒரு அலகு மின்சாரம் 25 காசுக்கு தரேங்கிற மாற்று மின் பெருக்கத்தை கொடுக்குறேன். நீர்வள பெருக்கத்துக்கு திட்டம் சொல்கிறோம். வேளாண்மை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றி உற்பத்தியை பெருக்கி பசி என்கிற சொல்லே இல்லாத மாற்றுவோங்கிறோம். நீங்கள் எழுதி வைங்கள் அன்பு பெற்றோர்களே. 10 ஆண்டு காலத்தில் இன்னும் 10 ஆண்டுகளில் உலக பணக்காரனை பட்டியலிடுவான். அன்னைக்கு அவன் தங்கம் வித்தவனோ, வைரம் வித்தவனோ, பெட்ரோல் வித்தவனோ, டீசல் வித்தவனோ இருக்க மாட்டான். அவன் நீரும் சோறும் வித்தவனாகத்தான் இருப்பான். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. அந்த உலகத்திற்கு நீரும் சோறும் கொடுக்குற இடத்தில் என் தேசத்தை கொண்டு நிறுத்திடுவான். நான் காரை ஏற்றுமதி செய்ய மாட்டேன், காரை இறக்குமதி செய்வேன். ஆனால் நீரையும் சோறையும் ஏற்றுமதி செய்வேன்.
என் நாடு என்ன செய்து? காரை ஏற்றுமதி செய்து, வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்து. இது எவ்வளவு ஆபத்தான போக்கு என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்தித்து பார்த்து வேளாண் குடிமக்களை வாழ வைக்கிறதுக்கு, மற்றவர்கள் சொல்வார்கள் இது விவசாயி சின்னம் என்று, நாங்கள் விவசாயியே சின்னமாக கொண்டு வந்தோம். எங்களை எதிர்கொள்ள முடியல. காசு கொடுத்தா கூட கூட்டம் வர மாட்டேங்குது. 8 மணிக்கு மேலே போயிடுறான், கடை முடிடுவான்ட்டு. அவனுக்கு தெரியுது காசு கொடுக்காம மக்கள்கிட்ட ஓட்ட பெற முடியாது. ஏன்? நல்ல ஆட்சி கொடுக்கல. அவங்களுக்கு தெரியுது நேர்மை இல்லை, உண்மை இல்லை. என்னை எதிர்கொள்ள முடியல. கடைசியாக என்ன பண்ணாங்க? வாக்கு பெட்டியில் என் சின்னமே தெரியாமல் மங்களா போட்டு விட்டான். இப்போ என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அந்த வாக்கு பெட்டியை பாருங்க என் சொந்தங்களே, என் பெற்றோர்களே, என் தம்பி தங்கைகளே, எந்த சின்னம் மங்களா இருக்கோ அதான் விவசாயி. ஏன்னா வாழ்க்கையில் எங்கள் எண்ணத்தையும் மறைக்கிறார்கள், எங்கள் சின்னத்தையும் மறைக்கிறார்கள். விவசாயி சின்னமாக கூட வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். தயவு செய்து தேடி பாருங்க. ஒன்றுமே தெரியாமல் பொட்டலாக இருக்கிற இடத்துல குத்துங்க. அவன்தான் உங்கள் பிள்ளைகளின் சின்ன விவசாயி. விவசாயி வாழாமல் நாடு வாழாது. உழவே தலை என்றார் நமது வள்ளுவ பெருமகனார். எனவே அன்பிற்குரிய மக்கள், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி சிவஜோதி அவர்களுக்கு நீங்கள் உழவர் குடியோன் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். என் தம்பியின் வெற்றி என்பது அவனுடைய வெற்றி அல்ல, என்னுடைய வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் இனத்திற்கான வெற்றி. அவன் தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான மாற்றத்திற்கான வெற்றி, மாற்ற அரசியல் புரட்சிக்கான வெற்றி, தூய அரசியலுக்கான வெற்றி, கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான வெற்றி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், எங்களை வெல்ல வையுங்கள். வெல்லப் போகிறான் விவசாயி என்று உறக்கச் சொல்லுங்கள். உலகில் புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.